ஏற்கனவே தோத்து போன கட்சியில் உள்ள பிளவு நான் சொன்னேன். எடப்பாடி ஓபிஎஸ் பிளவு வரும்போது இது தோத்து போன கட்சியில் உள்ள ஒரு பிளவுன்னு சொன்னேன். இதே செங்கோட்டை அண்ணன் தான் திண்டுக்கல்னார், ஈரோடு கிழக்க. என்ன இப்படி சொல்றீங்க? அது 55% முதலமைச்சராட்டு கலைஞர் வாக்கு பெற்ற ஒரு கட்சியில் உள்ள ஒரு பிளவு திண்டுக்கல். இந்திரா காந்தி பிரதமர் 55% வாக்கு பெற்ற கொஞ்சம் கூட உண்டு கட்சியில் உள்ள பிளவு. அந்த 50%க்கு மேற் பலம் கொண்ட ஒரு ஆளுங்கட்சியில் உள்ள ஒரு பிளவு அது. இது தோத்து போன ஒரு கட்சியில் உள்ள பிளவு. இந்த பிளவுல நீங்க எப்படின்னு ஈரோடு கிழக்க திண்டுக்கல்னு சொல்லுவீங்க? தப்பா சொல்லாதீங்கன்னே. அது வேற இது வேற. தோத்து போன கட்சியில் ஒரு பிளவு நடந்தா பிளவுபட்ட 2 கட்சிகளோட வாக்கையும் கூட்டினாலும் மொத்த ஓட்டு வராது. இப்ப எடப்பாடிக்கு 20ஐயும் ஓபிஎஸ்க்கு 1ஐயும் கூட்டினாலும் 12 காணல. எங்க போச்சுன்னு தெரியாது. 12 ஸ்டாலினுக்கு போயிருக்கலாம், அங்கங்க போயிருக்கலாம். 12% வாக்கு காணாம போயிட்டு. அப்ப இது மேலும் படுதோல்வி அடைஞ்ச கட்சியில் உள்ள பிளவு. இந்த பிளவு தமிழ்நாடு அளவுக்கு ஒரு உருவம் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அதிமுக எடப்பாடியோட பாதிப்பு பெரிய அளவில் இருக்கும். அது கொங்கு மண்டலத்தோட நின்று போனால் கொங்கு மண்டலத்தில் ஒரு சிறிய அளவில் பாதிப்பு இருக்கும்.